ஃபேமிலி ஸ்டைல் நம்மளோட ஸ்பினச், இந்த கேப்சிகம், மஸ்ட் ட்ரை லெக் பீஸ், ஒரு எக். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட இன்ஜரா பிளாட்டர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஈத்தோப்பியன் இதுக்கு பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து டோரோ வாட், அதாவது ஈத்தோப்பியன் ஸ்டைல் சிக்கன் அண்ட் எக் கறி. இது வந்து ஒரு ஆனியன் பேஸ் பண்ண கறிங்க. இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் பெர்பரே அப்படிங்கிற இந்த ஈத்தோப்பியன் ஸ்பைஸ் மிக்ஸ் தான். இது நான் வந்து நேத்தே செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நிறைய ஸ்பைசஸை வந்து டோஸ்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதோட ரெசிபி வந்து ஈஸி அண்ட் சிம்பிளாட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேங்க, அதை போய் செக் பண்ணுங்கள். இன்க்ரீடியண்ட் எல்லாமே அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பைஸ் பிளெண்டு. இதோட பேர் ஈத்தோப்பியன் பெர்பரே. ஓகே, ஸோ ஒரு சில்லி பேஸ் பண்ண ஒரு ஸ்பைஸ் பிளெண்டு. ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி, எப்படி அவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனை இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. தண்ணி நரைச்சிட்டு லெமன் ஜூஸ் ஒரு ஃபுல் லெமனை நல்லா பிழிஞ்சு அந்த லெமன் தோலையும் போட்டு, இது வந்து இந்த கறி நீங்கள் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கணும். ஏன்னா இது வந்து அப்படியே இருக்கணும். அந்த லெமன் எதுக்கு விடுறோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து போகிறதுக்கு. ஸோ லெமனுக்கு பதில் நீங்கள் வினிகர் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் கறியில் முட்டை, ஹார்ட் பாயில்டு எக் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதனால் முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய 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 வெங்காயம் வேணும். ஸோ நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நீங்கள் ஒரு 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் நான் ஃபுட் ப்ராசஸரில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன், உப்பு சுகர் 1 ஸ்பூன், லெமன் கடைசி விடுறதுக்கு, அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 3 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது பண்ணுற மெத்தடு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் வந்து பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட பேர் அகேன் டோரோ வாட், ஈத்தோப்பியன் டோரோ வாட். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் ஒரு ட்ரை பேனில் போட போகிறோங்க. அதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். யூஸ்வலாக நம்ம ஆயில் ஊற்றி நம்ம வந்து வதக்குவோம். ஸோ இதில் வந்து ஒரு பேனில், ட்ரை பேனில் எந்தவித எண்ணெயுமே விடாமல் நம்ம இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 15 minutes இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 minutes ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த ஆனியன் ஆல்ரெடி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதில் உள்ள அந்த ஈரப்பதம்லாம் வந்து லைட்டாக ஒரு பிங்கிஷ் கலருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 to 10 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ வந்து ஒரு 8 minutes ஆகிருக்குங்க. இப்போ நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் பிட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சுகர் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த டைம் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ தான் நீங்கள் எண்ணெய் விட போகிறீங்க இதை குக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வச்சுருக்கிற அந்த 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு நியூட்ரல் டேஸ்டிங் ஆயில் ஆட் பண்ணால் ஓகே தான். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு 5 minutes நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கேரமலைஸ் ஆகிட்டே வருது. நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி இந்த ஆனியனை நல்லா ப்ரௌன் ஆக்கணும் நீங்கள். ஏன்னா இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும். ஓகே, நம்மளோட ஆனியன் பாருங்கள் நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இன்னுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஈக்குவல் அமௌண்ட் இஞ்சி அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ ஒரு 2 minutes நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சுங்க. நல்லா அந்த அரோமாவும் வந்துடுச்சு, ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பெர்பரே ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு எல்லா ஸ்பைசஸுமே இருக்குது. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷோட ஹோல் அந்த ஃப்ளேவரே இந்த பொடி தான். ஸோ அதோட லிங்க் கீழே இருக்குங்க, நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்மளோட ரெகுலர் ஸ்பைசஸ் தான், பெருசாட்டு வித்தியாசமாக எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு அது அடி பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெயில், அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம வந்து இந்த ஸ்பைசஸை நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த பொடி எல்லாமே நல்லா குக் ஆகும். இன்னொன்று வந்து தீஞ்சு போகாது. நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த அடி பிடிச்சிருக்குல்ல அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. ஸோ அது எல்லாமே இந்த வெங்காயத்தில் ஒன்றா ஆகும்.
இதோட மசாலா எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அந்த வெங்காயம் ரூபமே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கியாச்சு. சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. மாதிரி தேவைக்கு உப்பு, சிக்கன் போட்டுட்டு இன்னும் உப்பு வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம ஊற வச்சோம்ல, அதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட லெமன் அந்த இதெல்லாமே போகிறதுக்கு வேண்டிய நல்லா கழுவி இருக்கேன். ஸோ இந்த லெமன் வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லை போக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த லெமன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா டெண்டரைஸ் பண்ணும். அண்ட் சிக்கன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இந்த சிக்கனுக்கு தேவைப்படும்ல அதனால. ஸோ இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுருவோம். ஸோ நம்ம சிக்கனை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப விடாதீங்க, கொஞ்சம் சிக்கன் முங்குற அளவுக்கு. ஆரமாக இருக்குது நம்ம பேஸ், ஸோ கண்ணில் ஏதாவது பற்றக்கூடாது, அதனால் ரொம்ப மெல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டோரா வாட் கறி பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகிருக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் பாயில்டு எக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த எக்கை பாயில் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், லேயர்ஸ் ஆட் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கறி வந்து உள்ளே இறங்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த எக் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். எக்கை ஆட் பண்ணி இந்த கறியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். ஸோ நாம் ஸ்லோ குக்கிங் பண்ணி முடிச்சதில் ஒரு லேயர் ஆஃப் ஆயிலே ஃப்ளோட் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் நம்மளோட கிரேவி கம்ப்ளீட்லி ரெடி. அவ்வளோதான், நம்மளோட டோரா வாட் ரெடி. சரி பாருங்கள், நம்மளோட சிக்கன் சூப்பராக குக் ஆகிருக்கு. அண்ட் எக்கு கூட பாருங்க அந்த மசாலாவில் கடந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ டைம் எடுத்து பண்ணுங்கள். இது எல்லாமே லோ அண்ட் ஸ்லோவாக குக் பண்ணணும். டைம் எடுத்து பண்ணிங்கன்னா அதுக்கு ரிவார்டு இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் டின்னருக்கு இது ஆப்பத்து கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். கலரை பாருங்கள். நீங்கள் வந்து இதை இன்ஜேரா கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஆப்பம், தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், டோரா வாட் ஃபார் வின். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியாச்சு, அப்படி இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். ஈத்தோப்பியன் கீரை பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக காலட் க்ரீன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பாலக் யூஸ் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆயில் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே பச்சை மிளகா ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சியும் பூண்டும். இதையும் ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடுறோம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், ஜீரக பொடி, ஏலக்காவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது பண்ணிவிட்டு நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம். நல்லா காலட் கிரீன்ஸ் இல்லைன்னா கேல் ஆட் பண்ணுவாங்க. நான் பாலக் வச்சுருக்கேங்க, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக் ஆட் பண்ணிடலாம். கீரை உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய ஆட் பண்ணாலும் அது அப்படியே சுருங்கிடும், அதனால நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 2 மினிட்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் சுருங்கிடுச்சுன்னு நான் மூடி போட்டு குக் பண்ணல, பிகாஸ் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்படின்னு. எனக்கு அது க்ரீன் கலரில் வேணும்னு இருந்துச்சு, அதனால மூடி போட்டு குக் பண்ணல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈத்தோப்பியன் ஸ்டைல் கீரை வந்து ரெடி. ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் பார்த்தீங்கன்னா கோமன் வாட், ஈத்தோப்பியன் கோமன் வாட், அதுதான் இந்த டிஷ்ஷோட பேர். ட்ரெடிஷ்னலாக காலட் க்ரீன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பாலக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ஈத்தோப்பியன் ரெட் லென்த்தில், அதாவது ஈத்தோப்பியன் தால்னு கூட சொல்லலாம். இதோட பேர் மிஸ்ர் வாட். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற தால் டிஷ் மாதிரி தான். ஸோ ஒரு வெங்காயம்
பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். மசூர் தால் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ரெட் லென்டில்ஸ் இருக்குல்ல, அந்த மசூர் தால். அதுக்கப்புறம் 2 தக்காளி, குட்டி தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகமும் ஏலக்காவும் க்ரஷ் பண்ணது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா உப்பு, இது வந்து நம்மளோட ஈத்தோப்பியன் பெர்பரே ஸ்பைஸ் இருக்குல்ல, இதுக்கு இந்த ஒரு ஸ்பைஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு ஓப்பன் பாட்டில் தாங்க இந்த தால் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஈத்தோப்பியாவில் நெய்க்கு பதில் நிட்டர் கிப்பே அப்படிங்கிற ஒரு ஸ்பைஸ்ட் கிளாரிஃபைட் பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ஜிஞ்சர், கார்லிக்கு, ஸ்பைசஸ் எல்லாம் வச்சு இன்ஃப்யூஸ் பண்ண ஒரு பட்டர். ஸோ நம்ம அது இல்லாமல் நெய் யூஸ் பண்ணுறதுனால தான் நான் எக்ஸ்ட்ரா ஏலக்காய், ஜீரகம் எல்லாம் போடுறேன். நம்மளோட நெய்யில் ஜீரகம் அண்ட் ஏலக்காய் க்ரஷ் பண்ணியிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஃப்யூஸ் ஆகட்டும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிடலாம். ஆனியன் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 1 மினிட் வதக்கிடலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்மளோட பெர்பரே ஸ்பைஸ் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஒரு 1 மினிட் இதில் வதக்கிடலாம். கழுவி வச்சுருக்கிற மசூர் தால் ஆட் பண்ணிடலாம். தால் குக் ஆகுறதுக்கு ஐதர் நீங்கள் ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக் ஏதாவது ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தால் ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால நீங்கள் ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த தால் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் பாயில் வந்துடுச்சு. இப்போ நான் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு லோவஸ்ட் ஃப்ளேமில் பருப்பு வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தால் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் குக் ஆகிருக்குங்க. நல்ல குக் ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அண்ட் குழஞ்சும் போகலை. அந்த தால் வந்து நல்லா ஓப்பன் ஆகி நல்லா திக்காக இருக்குது. இது கூல் ஆகும்போது இன்னுமே திக்காகும். அண்ட் நம்ம வந்து உப்பு இன்னும் போடலை. தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூல் ஆகும்போது இன்னுமே திக்காயிரும். பட் இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் அடுப்பை அணைச்சிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட மிசர் வாட் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஈத்தோப்பியன் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இன்ஜரா அப்படிங்கிற அந்த பேன் கேக் தான். லிட்ரலி நம்ம ஆப்பம் மாதிரி இருக்கும், ஆப்பம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். நல்ல சவராட்டு, சாஃப்டாட்டு, நல்ல ஓட்டையாக போட்டு பெரிய பேன் கேக்காக இருக்கும். நல்ல பெருசாக, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேனில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நல்ல பெருசாக இருக்கும். ஸோ நம்மளோட லைக் அது வந்து பண்ணக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த டெஃப் அப்படிங்கிற இந்த மாவு தான். இது வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். பயங்கர ஹெல்தி, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஹை இன் ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், அயன், கால்சியம், சிங்க், பாஸ்பரஸ், விட்டமின் B6, அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நியூ இன்க்ரீடியன்ட் மாதிரி தான் இருக்கும். இது இன்னொரு விஷயம் வந்து இது கம்ப்ளீட்லி வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபி, இந்த இன்ஜரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரலி 4 days ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த டெஃப்ளாரை வந்து கலந்து 4 நாள் புளிக்க வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு தக்கன டைமும் இல்லை, அவ்வளவு எஃபர்ட்டும் போட வேண்டாம். அதனால நான் என்னோட இன்ஸ்டன்ட் ஆப்பம் அந்த ரெசிப்பியை வந்து பிக் பண்ணி 2 times ட்ரை பண்ணி இந்த ரெசிபிக்கு வந்து கொண்டு வந்திருக்கேங்க. இது நான் க்ளூட்டன் ஃப்ரீயாகவே வச்சுருக்கேன். இன்டர்நெட்டில் நிறைய ரெசிபி இன்ஸ்டன்ட் இன்ஜரான்னு போட்டிங்கன்னா அதில் வந்து கோதுமை மாவு இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு பண்ணுவாங்க. அதுவும் சாஃப்டாக வரும், ஆனால் அது க்ளூட்டன் ஃப்ரீயாக வராது. அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை க்ளூட்டன் ஃப்ரீயாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது வந்து இன்ஸ்டன்ட் வெர்ஷன். நீங்கள் கலந்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் குக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ஜரா வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் டெஃப்ளார். இது நீங்கள் ஸ்வாப் பண்ண முடியாது, பிகாஸ் ஆப்வியஸ்லி இன்ஜரா வந்து டெஃப்ளார் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. தேவைக்கு உப்பு, 1/2 கப் வேக வச்ச சாதம், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் வினிகர்,
அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சுகர். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த வினிகர் இதெல்லாம் ஸ்வாப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸ்ட் மட்டும் போட்டு பண்ணலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பேக்கிங் சோடா போடும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த ஓட்டை வந்து நல்லா வரும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அண்ட் அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வினிகரில் தான் வரும். ஸோ நல்ல சவர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்ஜரா சாப்பிடும்போது அதில் நல்ல ப்ரிடாமினண்ட்டாக அந்த புளிப்பு வந்துச்சு. ஏன்னா ஃபெர்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா 4 days. ஸோ அதை நம்ம இமிட்டேட் பண்ணுறதுக்கு நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேட்டர் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளெண்டரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே பிளெண்டரில் போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டெஃப் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரைஸு, சுகர், சால்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை ஒரு பேட்டர் ஆட்டு ரெடி பண்ண போகிறோங்க. ஓகே, நம்மளோட பேட்டர் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நான் அரைச்சிட்டேன். ஆக்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அரைக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஆக்கிக்கலாம். ஓகே, நம்மளோட பேட்டரை நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் தோ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நான் வந்து இந்த பேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு செடிமெண்ட் வந்து இருக்கிற மாதிரி, எனக்கு அந்த டெஃப் ஃப்ளாரில் லைட்டாக ஒரு செடிமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சலிச்சுக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த அரைப்படாத அரிசி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். அப்போ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈஸ்ட்டில் லேசாக வார்ம் வாட்டர் ஊற்றி ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பேட்டரில் கலக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து பேட்டர் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஈஸ்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதனால நான் இந்த ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரில் வந்து கலந்துக்க போகிறேன். ஸோ இது வார்ம் வாட்டர் ஊற்றி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 minutes அப்படியே வச்சிட போகிறேன். நம்ம ஈஸ்ட்டை நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம், நல்லா பொங்கி வரட்டும். ஸோ நம்மளோட ஈஸ்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஃபோமி ஆகிடுச்சு. இப்போ இதை பேட்டரில் கலந்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை நம்மளோட பேட்டரில் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. இது நல்லா புளிக்கட்டும். அதாவது புளிக்கிறதுனா அது அப்படி பொங்கி வரணும். ஸோ இப்போ இதை நான் மூடி ஒரு 1/2 hour வச்சிட போகிறேங்க. அதுக்கப்புறம் சுடும்போது எப்படி இதை குக் பண்ணணும்னு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ஈத்தோப்பியன் கேபேஜ் பொட்டேட்டோ கேரட் கறி அட்டாக்கில்ட் வாட். ஸோ இது வந்து நான் ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. பட் இது ஒரு கேபேஜ் பொட்டேட்டோ கேரட் வச்சு பண்ணக்கூடியது. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ தோல் உரிச்சு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கேரட் கட் பண்ணியிருக்கேன், கேபேஜையும் தின்னாக ஸ்ட்ரெட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 tablespoon, கொஞ்சோண்டு ஏலக்காய் க்ரஷ் பண்ணது, நம்மளோட பெர்பரி ஸ்பைஸு, கொஞ்சம் ஜீரகத்தூள், எண்ணெய், உப்பு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ நம்மளோட கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற காடமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ காடமம் ஆயிலில் இன்ஃப்யூஸ் ஆனோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இதை ஒரு 1 minute ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதில் க்ரஷ் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோ, கேரட், கேபேஜ். இதுக்கு தேவையான சால்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் அந்த மெயினாக அந்த பொட்டேட்டோவும் கேரட்டும் குக் ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 8 minutes போல் ஆகும். லோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 6-7 minutes ஆகிருக்கும். நம்மளோட பொட்டேட்டோ கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுங்க. அண்ட் கேபேஜ் கேரட் எல்லாமே நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளோட ஸ்பைஸ் பவுடர்ஸ் 1 teaspoon வந்து ஜீரா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட பெர்பரே சீசனிங் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது நல்ல ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ இதை நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா
நம்மளோட ஈத்தோப்பியன் கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம் சொல்கிறேன் பாருங்க, பொட்டேட்டோ கறி வந்து ரெடி. ஸோ இதுவுமே நம்ம இன்ஜரா கூட தான் சர்வ் பண்ண போகிறோம். நம்ம இன்ஜராக்கு மேலே வைக்கிறதுல ஒரு டிஷ் இது. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும், நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டிருக்கிறதுனால. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் நல்ல குக் ஆகிடுச்சு அண்ட் நம்மளோட வெஜிடபிள் டிஷ்ஷும் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேட்டர் ஒரு 30 மினிட்ஸ் இருந்திருக்குங்க. எவ்வளோத்துக்கு அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல இந்த ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு, லைக் பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ அடுத்த 2 இன்க்ரீடியன்ட் பெண்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வினிகர். இந்த வினிகர் தான் நமக்கு வந்து அந்த புளிப்பு, அந்த சவர்னஸ், ஐகானிக் சவர்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் பேக்கிங் சோடா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வினிகர் கூட ஆக்டிவேட் ஆகி அந்த நிறைய பபுள்ஸ் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஈஸ்ட் மட்டும் போட்டு இதை செஞ்சு பார்த்தேன், அது அந்தளவுக்கு பபுள்ஸ் வரல, ஓட்டையாக வரும் அந்த இன்ஜரால். ஸோ இந்த பேக்கிங் சோடா போட்டோன்னே உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வரும். ஏன்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ வினிகர் இப்போ உடனே பாருங்கள் இந்த நரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் சேர்ந்து வேலை செய்யுது. இப்போ நம்ம இன்ஜரா குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நான்ஸ்டிக் ஸ்கில்லட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு லிட்டும் வேணும். இந்த லிட்டு வந்து இதுக்கு மூடும், அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல குட் குவாலிட்டி நான்ஸ்டிக் ஸ்கில்லட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த இன்ஜரா வந்து எழும்பி வரும் உங்களுக்கு, லைக் அது இலகி வரும். ஸோ நல்லா ஹாட் ஆகிடுச்சு. நான் லேசாக ஆயில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்ஜரா வந்து குக் பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்வர்ல் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு லேசாக பபுள்ஸ் வரட்டும். இந்த மாதிரி கடன்னு வரும் பபுள்ஸு. ஸோ ஓரளவுக்கு அப்படி பபுள்ஸ் வந்தோடனே மூடி போட்டு மூடிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30-40 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். ஏன்னா அந்த ஸ்டீம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஜரா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை ஜென்டலாக இந்த மாதிரி இலக்கி விடுங்க. லேசாக இலக்குனாலே உங்களுக்கு வந்து அதுவே பீலாகி தான் வரும். ஸோ இன்ஜரா ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட இன்ஜராவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்ஜராவை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஓட்டை வந்து வெளியே தெரியணும். அதனால என்ன பண்ணலான்னா, இப்படி இந்த மாதிரி திருப்பிட்டு ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் ரோல் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட ஈத்தோப்பியன் மெனு ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஜரா. அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட கேபேஜ், கேரட்டு, பொட்டேட்டோ அந்த இது இருக்குது சப்ஜி மாதிரி. இது நம்மளோட டோரோ வாட். அதுக்கப்புறம் நம்மளோட தால். ஆனால் தால் மஸ்ட்டு ட்ரைங்க, அந்த பெர்பரே ஸ்பைஸ் போட்டோன்னு சிக்கன் கறி போல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பினச். இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஈத்தோப்பியன் பிளாட்டரோட ஹைலைட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக ஈத்தோப்பியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட இன்ஜரா பிளாட்டர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்டைலில் தான் அசம்பிள் பண்ணுவாங்க. அதாவது இதை விட ட்ரிபிள் பங்கு பெருசாக இருக்கும் நம்மளோட இன்ஜரா. ஸோ ஒரு பெரிய பிளேட்டில் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ நான் சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எல்லா சைட் டிஷ்ஷஸையுமே இந்த ஒரு கீழே வைக்கக்கூடிய அந்த பேஸ் இன்ஜரால வச்சுருவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பீசஸ் வச்சு என்கிட்ட வந்து 4 சைட் டிஷ் இருக்குது. அதனால நான் 4 செக்ஷனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று கீரை, நம்மளோட ஸ்பினச், இந்த கறி, பொட்டேட்டோ, கேரட்டு, இந்த கேப்சிகம்னே வருது, கேரட், பொட்டேட்டோ, கேபேஜ். இந்த தால் மஸ்ட்டு ட்ரைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு லெக் பீஸு,
கொஞ்சம் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு எக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட இன்ஜரா பிளாட்டர் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரெட் இது வந்து ஆப்பம் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.